வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கோட்புலி நாயனார் அவரை பற்றின கதை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இவருடைய குலம் பார்த்திங்கன்னா வேளாளர் குலம். இவருக்கு பூஜை செய்யக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரம் வர நாள் தான் இவருக்கு பூஜை செய்யறதுக்கான ரொம்ப உகந்த நாள். இவருடைய ஊர் பார்த்திங்கன்னா திருநாட்டியத்தான்குடி அப்படிங்கிற ஊரில் தான் அவர் பிறந்து வளர்றாரு. இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருவாரூர்லேருந்து திருப்பூண்டி போகிற வழியில் தான் இந்த ஊர் இருக்குது. இவர் சோழ மன்னனுக்கு கீழே சேனாதிபதியாக வேலை செஞ்சுட்டு வந்தார். இவர் சோழ மன்னருக்கு கீழே வேலை செஞ்சுட்டு வந்தனால பல ஊர்களில் போர் செஞ்சு நிறைய வெற்றிகளை குவிச்சிட்டு இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணுவார்னா, மன்னர் இவருக்கு கொடுக்குற காசை வச்சுட்டு அந்த காசில் நிறைய நெல் மூட்டைகள் எடுத்து சிவன் கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு உணவு அளிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். அதாவது அன்னதானம். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். இவருக்கு வர வருமானத்தில் இவர் நிறையா சிவ பக்தர்களுக்கு உணவு அளிச்சுட்டு வந்தார். இப்படி ஒரு நல்ல விஷயம் அவர் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கார். திடீர்னு ஒரு நாள் இவருக்கு சோழ மன்னர்கிட்ட ஒரு உத்தரவு வருது. இந்த ஒரு பக்கத்தில் ஒரு நாட்டுக்கு போய் போர் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வருது. அப்போ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் ஆகும் அங்கேருந்து திரும்பி வரக்கு. ஏன்னா போர்கள் பார்த்திங்கன்னா உடனேலாம் முடியாது. பல மாதங்களாக போர் செய்வாங்க அங்கேயே தங்கி இருந்து. அந்த மாதிரி அவர் போர் செய்யறதுக்கு கிளம்பி போயிடுறாரு. போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா, அவர் உறவினர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி சிவன் கோயிலுக்கு வர சிவ பக்தர்களுக்கு நான் உணவு அளிக்கிறதுக்காக இங்கே நெல் மூட்டைகள் நான் நிறையா சேர்த்தி வச்சுருக்கேன். இந்த அறை ஃபுல்லாக நெல் மூட்டைகள் சேர்த்தி வச்சுருக்கேன். நான் இல்லைனாலும் அந்த ஒரு அன்னதானத்துக்கு எந்த ஒரு தடை ஏற்பட்டக்கூடாது. அதனால நீங்கள் இருந்தால் அந்த நெல் மூட்டைகளை பத்திரமா பாதுகாத்து சிவன் அடியார்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே அவங்களுக்கு உணவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்கணும், நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போர் கிளம்பி போயிடுறாரு. இவர் போய் சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கர பஞ்சம் வந்துருந்தேன். அந்த ஊரில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போது அந்த ஊர் மக்களுக்கு ஒரு யோசனை வருது. நெல் மூட்டைகள் தான் நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த நெல் மூட்டைகள் எடுத்து அவங்க உணவு செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. போரெல்லாம் முடிஞ்சிருது. நம்ம கோட்புலி நாயனார் அவரோட சொந்த ஊருக்கு வராரு. அவர் அவர் அந்த நெல்லாம் போட்டு வச்சுருந்த அந்த அறைக்குள்ள போய் பார்க்குறாரு. நெல்மணிகள்லாம் கம்மியாயிடுச்சு. இதை பார்த்தனுமே அவருக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சி. அவர் உறவினர்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போயிருந்தேனே, நெல் மூட்டைகளாக பத்திரமா பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் சிவனடியார்கள் வந்தாங்களோ அவங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் இந்த உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சு, அவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ உறவினர்கள் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊரில் ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டுருச்சு, மக்களுக்கு சாப்பிட்றக்கே எதுவும் இல்லை, அதனால் வேறு வழியே இல்லாமல் நாங்கள் இந்த நெல்லெல்லாம் எடுத்து நாங்கள் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதுமே கோட்புலி நாயனாருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. இது நான் யாருக்காக எடுத்து வச்சுருந்தேன்? சிவன் அடியார்களுக்கு சிவ பக்தர்களுக்காக எடுத்து வச்ச நெல்மணியை உங்களுக்கு எடுத்து சாப்பிட சொல்லி யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா உறவினர்களையும் கூப்பிட்டு அந்த ஒரு ரூமில் நிற்க வச்சிடறாரு. அவர் போர் கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, போர் வீரர்கள் அத்தனை பேர்த்தையும் அவங்க மக்களை சுற்றி நிற்க வச்சுட்டு உத்தரவிடுறாரு. எல்லாத்தையுமே வெட்டி வீழ்த்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவிட்டுறாங்க. எல்லாருமே இவர் சேனாதிபதி இல்லையா, இவர் சொன்னதுக்கு எந்த பதில் பேச்சு பேச மாட்டாங்க. எல்லா உறவினர்களையும் வெட்டி வீழ்த்திடுறாங்க. இவருக்கு நல்லா தெரியும், உறவினர்கள் போயிட்டால் நம்ம அனாதையாயிருவோம், நம்மளுக்கு எந்த சொந்த பந்தமும் இருக்காது, எல்லாருமே நம்ம தத்த பந்தம் தெரியும். இருந்தாலும் அத்தனை வேதனையும் தான் மனசுக்குள்ளே வச்சுட்டு எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திடுறாங்க. அப்போது அந்த பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பச்சிலம் குழந்தை அங்கே தவழ்ந்துட்டுருக்கு. அப்போது அந்த போர் வீரர் ஒருத்தர் எடுத்து கோட்புலி நாயனார்ட்ட கேட்குறாரு, தலைவா, இந்த மாதிரி பச்சிலம் குழந்தை இருக்குது, இந்த குழந்தை வெறும் பால் தானே குடிச்சிது, இந்த குழந்தை என்ன தப்படிச்சு, இந்த குழந்தைய நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், இந்த குழந்தையோட தாய் அந்த நெல்மணி தானே சாப்பிட்ருப்பான், அந்த கைக்கிட்ட இருந்து தானே இந்த குழந்தைக்கு பால் கிடச்சிது, அந்த குழந்தையும் கொள்ளுங்கன்னு சொல்ல அந்த குழந்தையும் கொண்டு வீசிடுறாங்க. அந்த பச்சிலம் குழந்தையும் கொண்டு வீசிடுறாங்க. இது நம்ம இன்னைக்கு கேட்குறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதாவது நாயனார்கள் இவ்வளோ கொடூரமாக ஒரு மனசாட்சியே இல்லாமல் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும்.
கோட்புலி நாயனோட எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, இப்பேற்பட்ட தவறு செஞ்ச நம்ம சொந்த பந்தம் மக்கள் வந்துட்டு மேல்லோகத்தில் போனால் இன்னும் ரொம்ப கடுமையான தண்டனைக்கு உட்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே தண்டனையை கொடுத்துட்றாரு. தண்டனைக்கான பாவம் அந்த வேதனைகள் நம்மளே எடுத்துக்கலாம். அதுக்கான இப்போப்பட்ட தப்பு செஞ்ச நம்மளுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும், அந்த தண்டனை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மக்களுக்கு இந்த ஒரு தண்டனை கொடுத்துட்றாரு. இவர் செஞ்ச தப்பு இல்லை அப்படிங்கிறது நம்ம அப்புறமா பார்க்கலாம், அது ஓரம் கட்டி வச்சிடலாம். இப்படியும் நாயனார்கள் இருந்திருக்காங்க. இவர்கிட்ட இருந்து நம்ம குழந்தைகளுக்கு என்ன ஒரு நல்ல கருத்து கொண்டு போகணுன்னு பார்த்திங்கன்னா, கோட்புலி நாயனார் உறவினர்களை கூப்பிட்டு இந்த நெல்மணிகள் வந்துட்டு சிவ பக்தர்களுக்காக வச்சுருக்கேன், அவங்களுக்கு கொடுக்குறக்காக அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா நெட்பையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் பயன்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே கிடையாது. இது அத்தனை நெல்மணிகளும் வந்துட்டு சிவ பக்தர்களுக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போவே அங்கே முடிஞ்சு போச்சு. இந்த நெல்மணியில் இந்த சொந்தக்காரங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு பொருள் நம்ம நம்மளுக்கு உரிமை இல்லை அப்படின்னு நம்ம மனசுலேயே முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு சாகரக்கான நிலைமை வந்தால் கூட அந்த பொருள் மேலே நம்ம உரிமை எடுத்துக்கக்கூடாது. இதுதான் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருத்துங்க. எக்காரணத்து கொண்டும் கடவுள் நம்மளை சொல்லியிருக்கேன் இல்லையா, கஷ்டத்தை தான் நம்மளை சோதிப்பார். அப்போது எந்த அளவுக்கு இவங்க சொன்ன வார்த்தை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காக தான் கடவுள் அந்த கஷ்டத்தையே கொடுத்துருக்காரு. அவங்க எவ்வளோ கஷ்டம் வந்திருந்தாலும், 1 நாளோ 2 நாளோ 10 நாள் பட்டியிருந்தாலும் அந்த நெற்பயிரை அவங்க எடுக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடவுள் இவங்க கஷ்டத்தை அவரே நீக்கியிருப்பார். கஷ்டம் கொடுத்த கடவுளுக்கு கஷ்டத்தை நீக்கவும் தெரியும். ஆனால் அந்த சோதனை கொடுத்ததே அவங்கள சோதிக்கிறதுக்காக தான். ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்போ ஒரு பொருள் நம்மளது இல்லைன்னு முடிவுப்பாச்சோ அவங்க எடுத்துடக்கூடாது. அவங்க அதையும் தாண்டி அவங்க அந்த நெல்பயிரை எடுத்து அவங்க பயன்படுத்திட்டாங்க. அதுக்கான தண்டனை அவங்க அனுபவித்தாங்க. இதே தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் உணவாகட்டும், இன்னொருத்தவங்க பொருளாகட்டும், இன்னொருத்தவங்களுக்கு உரிமையில் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்மளுக்கு உரிமை இல்லைன்னா இல்லைதாங்க. அது என்ன காரணமாக வேணால் இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த பொருள் நம்மளுக்கு இல்லைன்னு நம்ம மனசில் உறுதிப்படுத்திக்கணும். இந்த ஒரு விஷயத்த நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நம்மளுக்கு உரிமை இல்லாத விஷயத்த நம்ம ஆசைப்படக்கூடாது, மற்றவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படவே கூடாது. புரிஞ்சுதுங்களா? இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த கோட்புலி நாயனார் கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஸோ நம்ம 63 நாயனில் ஒரு நாயரான கோட்புலி நாயனாரையும் பார்த்துட்டோம். அந்த கதையிலேருந்து ஒரு நல்ல கருத்தையும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதையை நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த கதையை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க, அவங்களுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க. எப்பயும் நம்ம கதையில் சொல்கிற மாதிரி நல்ல விஷயத்தையே நினைப்போம், நல்ல விஷயம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கட்டும்.